நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன். ஸோ டுவெல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு 2 நேச்சர் இருக்குது. அதாவது லைட்டு பார்ட்டிகலாகவும் ஆக்ட் ஆகும், வேவாகவும் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். 1905 ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு புதுசான ஒரு ஐடியா சொன்னார். என்ன சொன்னார்னா, சயின்டிஃபிக் உலகத்துக்கே ஒரு அதிர்ச்சி வர மாதிரி. எப்படின்னா, லைட்டுக்கு வந்து பார்ட்டிகல் நேச்சர் இருக்குது, வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னார். அவர் ஏன் அப்படி சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, சில வந்து ஃபினாமினன் இருக்குது. அப்போ லைட் வந்து வேவாகவும் ட்ராவல் ஆகும், பார்ட்டிகலாகவும் ட்ராவல் ஆகும். இப்போ லைட் வந்து இன்டர்ஃபரன்ஸ் அது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு, இன்டர்ஃபரன்ஸ்னால் 2 சேர்றது பிரியறது, 2 வேவ்ஸு. அப்படி சேரும்போது லைட் வந்து ஒரு வேவாக ஆக்ட் ஆகுது. அதே பார்ட்டிகல்னால் இப்போ சோலார் செல்லில் வந்து கரண்ட் தயாரிக்கிறாங்க, அது மாதிரி இடத்துல லைட் ஒரு பார்ட்டிகலாக ஆக்ட் ஆகுது. அது மாதிரி 2-3 ஃபினாமினா, 2-3 சூழ்நிலையில் லைட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் ஆகுது. அது மாதிரி பார்ட்டிகலாக வச்சா தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், லைட்டை வேவாக வச்சா தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு சொன்னார். அதே மாதிரி குவாண்டம் தியரியில் கூட லைட் வந்து சின்ன பேக்கேஜ் ஆஃப் எனர்ஜியால் தான் மேடப்பாக இருக்குது. ஒவ்வொரு பேக்கேஜ் ஆஃப் எனர்ஜியை ஃபோட்டான்னு சொல்லுவாங்க, அதாவது குவாண்டம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒவ்வொரு ஃபோட்டானுக்கும் E=hν எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்ட்டிகல் நேச்சர் வந்து எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எந்த எஃபெக்ட்டில் பார்ட்டிகல் நேச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட்னா லைட் வந்து யூஸ் பண்ணி எலக்ட்ரான் வந்து எமிட் பண்ணி அதுலேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் பாடி ரேடியேஷன். பிளாக் பாடி ரேடியேஷன்னா நம்ம ஒரு ஸ்கூல் ப்ரேயர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சன்னி டேல நிற்கும்போது, நிறைய வெயில் இருக்கும்போது அந்த பிளாக் பாடி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ நம்ம பாதத்தில் ஹீட் இருக்க மாதிரி இருக்கும். அதான் பிளாக் பாடி ரேடியேஷன். அதாவது பிளாக் பாடி ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கூடியது, கம்ப்ளீட்லி அப்சர்வ்ஸ் எவரிதிங் ஆன் இட். ஓகேங்களா. அதே ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து வேவ் நேச்சர்னு பார்த்தீங்கன்னா, வேவ் நேச்சர்னா இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும்போதெல்லாம் வேவ் நேச்சர்னு சொல்லலாம். இப்போ வேவ் நேச்சர் எப்படி இன்டர்ஃபரன்ஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 ஸ்லிட் இருக்குது அப்படின்னா 2 வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து நம்ம லைட்டு ஃப்ளோ பண்ண வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 இதுலேயும் போயிட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் 2 வரும். அதுதான் வேவ் நேச்சர் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிஃப்ராக்ஷன்னா, இப்போ லைட் ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த் இருக்குது. அந்த வேவ் லென்த் வந்து அந்த வேவ் லென்த்தோட அந்த நேனோமீட்டர் அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அப்ஸ்டக்கிள் ஏதாச்சும் தடுப்பான் இருக்குது, அப்ஸ்டக்கிள் இருக்குன்னா அந்த அப்ஸ்டக்கிளுடைய சைஸும் சேம் ஒரு சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ அந்த வேவ் லென்த் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் டீவியேட் ஆகும், அந்த அப்ஸ்டக்கிளில் பட்டு வளைஞ்சு போகும். அதுதான் வந்து டிஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த எலக்ட்ரான் எப்படிலாம் எமிட் ஆகும் ஒரு பென்டல் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் வந்து 3 வகையாக எமிட் ஆகலாம். இப்போ எலக்ட்ரான் எமிட் ஆனது தான் ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட்லாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் அது மாதிரி தான் எலக்ட்ரான் வந்து லைட்டை யூஸ் பண்ணி எமிட் பண்ணுறது. மற்றபடி எலக்ட்ரான் எமிட் ஆகலாம். எப்படிலாம் எமிட் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா, தெர்மோயானிக் எமிஷன் பார்த்தீங்கன்னா, ஹீட் யூஸ் பண்ணி ஒரு மெட்டல்லேருந்து லைட்டை எமிட் பண்ண வைக்கிறது, எலக்ட்ரான் எமிட் பண்ண வைக்கிறது. இப்போ ஹீட் வந்து ஒரு மெட்டல் கொடுத்தீங்கன்னா, அந்த ஹீட் எனர்ஜி வந்து அந்த எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடும். இப்போ சாதாரணமாக ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா, ஃப்ரீ எலக்ட்ரானுக்கு தான் எனர்ஜி அதிகமாக இருக்கும். கம்பேர் டு ஒரு எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸோடைய அட்ராக்ஷனில் அதை ரவுண்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எனர்ஜி கம்மியாக தான் இருக்கும். அதே நிறைய ஷெல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, K-element ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ K ஷெல்லில் இருக்கும்போது எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும், N ஷெல்லில் இருக்கும்போது எனர்ஜி அதிகமாக இருக்கும் கம்பேர் டு K இருக்கும்போது. ஸோ நியூக்ளியஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரானுக்கு கம்மியான எனர்ஜி இருக்கும், நியூக்ளியஸ் தூரமாக இருந்துச்சு எலக்ட்ரானுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும். அப்போ கம்மியாக எனர்ஜி இருக்கும்போது நம்ம நிறைய எனர்ஜி கொடுத்தா தான் அங்கேருந்து நியூக்ளியர் அட்ராக்ஷன்லேருந்து புல் பண்ணி வெளியே தள்ள முடியும். வெளியில் இருக்கிறதுக்கு ஈஸியாக சின்ன எனர்ஜி கொடுத்தாவே பண்ணிவிடும், வெளியே வந்துடும். அதுதான் அயனைசேஷன் கூட சொல்லுவாங்க. ஸோ ஹீட் யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டம்ல இருந்தோ இல்லை ஒரு மெட்டலில் இருந்து வெளியே கொண்டு வர வைக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீல்டு எமிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து யூஸ் பண்ணி கூட அங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ் பண்ணி ஒரு மெட்டலில் இருந்தோ ஒரு ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஎலக்ட்ரிக் எமிஷன்னா, நம்ம லைட் யூஸ் பண்ணி லைட் எனர்ஜி வந்து அந்த எலக்ட்ரான் இம்பார்ட் பண்ணால் அந்த எலக்ட்ரான் லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி வெளியே வந்துடும், நியூக்ளியர் அட்ராக்ஷன்லேருந்து ஓவர் கம் வந்து வெளியே வந்துடும். அது ஃபோட்டோஎலக்ட்ரிக் எமிஷன். ஸோ ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அப்பேரட்டஸ் மாதிரி. எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் கேத்தோடு, இது வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரான்னு சொல்லலாம், நெகட்டிவ் எலக்ட்ரான் சொல்லலாம். ஓகேங்களா. பேட்டரியில் நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் ஆகிறதுனால நெகட்டிவ் எலக்ட்ரோடு, கேத்தோடு. ஆனோடுனா பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. கேட்டயான்ஸ்னா பாசிட்டிவ், ஆனயான்ஸ் நெகட்டிவ். பட் ஆனோடுனா பாசிட்டிவ் எலக்ட்ரோடு, கேத்தோடுனா நெகட்டிவ் எலக்ட்ரோடு. இப்போ இந்த இதில் லைட் வந்து படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் லைட் வருது. அந்த லைட்டில் இருக்க நிறைய ஃபோட்டான்ஸ் இருக்கலாம், அதான் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. இன்டென்சிட்டினா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பெர் யூனிட் ஏரியா இன் கிவன் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இன்டென்சிட்டி வந்துச்சு படுது அப்படின்னா நிறைய நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் படுதுன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டானுக்கு எனர்ஜி பார்த்தீங்கன்னா E=hν சொல்லலாம். E=hνனா ஒவ்வொரு ஃபோட்டானுடைய எனர்ஜி. ஸோ அந்த E=hν ஒரு ஃபோட்டான் பட்டுச்சுன்னா அங்கே கேத்தோடு வந்து எலக்ட்ரான் எமிட் ஆகும். அந்த எலக்ட்ரான் தான் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஆனோடில் வந்து எல்லாம் கலெக்ட் ஆகிட்டு அப்புறம் அப்படியே இந்த வழியாக வந்து அம்மீட்டர் வழியாக போகுது, பேட்டரி வழியாக போகுது, முன்னாடி கேத்தோடுக்கு வந்துடும். அப்படியே இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு கரண்ட் ஃப்ளோ பண்ணுற மாதிரி அர்த்தமா. அப்போ இப்படி வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ஆனிச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். இந்த எஃபெக்ட் பேர் தான் ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா லைட்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரான் எமிட் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால.
இப்போ இதில் என்ன கான்செப்ட்னா, இந்த எனர்ஜி வந்து இப்போ எல்லா ஃபோட்டானும் வந்து விழுவும், ஆனால் எல்லா ஃபோட்டானும் எலக்ட்ரான் எமிட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. எந்த ஃபோட்டானுக்கு எனர்ஜி வந்து ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமாக இருக்கும் அப்போ தான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான் எமிட் ஆகும். அது என்ன ஒர்க் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு கேத்தோட்னா ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் சோடியம் அது மாதிரி. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட் ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலுக்கும் ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கும், அது கான்ஸ்டன்ட். அந்த ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமான எனர்ஜி நம்ம கொடுத்தா தான் அங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் எமிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐன்ஸ்டீன் ஃபோட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷனில், அதாவது கொடுக்குற எனர்ஜி, இப்போ லைட்டு வந்து ஒரு எனர்ஜி இருக்குது, லைட்டோட எனர்ஜி ஈக்குவல் டு h அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து ரெண்டு வகையாக பிரியும். ஒன்று வந்து ஒர்க் ஃபங்க்ஷன், ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று கைனடிக் எனர்ஜி அப்படி எலக்ட்ரான், எமிட்டட் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. இப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ கொடுக்குற எனர்ஜி லைட்டு வந்து படுது அப்படின்னா அதோட எனர்ஜி எப்படி யூஸ் ஆகலாம்? ஃபஸ்ட்டு ஒர்க் ஃபங்க்ஷன்னா அந்த எலக்ட்ரானை அந்த மெட்டலிருந்து ரிமூவ் பண்ணணும், அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன். மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் ரிமூவ் எலக்ட்ரான் ஒர்க் ஃபங்க்ஷன். அடுத்தது மீதி இருக்க எனர்ஜி எல்லாமே கைனடிக் எனர்ஜி அந்த எலக்ட்ரானுக்கு கொடுக்கும். இப்போ அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான் வேகமாக மூவ் ஆகிறதுக்கு காரணம் மீதி இருக்க எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி கொடுக்கும், அப்போ ஃபாஸ்ட்டாக போகும் எலக்ட்ரான். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா h0 சொல்லுவீங்க. இந்த நியூ0னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம், அல்லது hc/λ0 சொல்லலாம். நீங்களுக்கு தெரியும் நியூ ஈக்குவல் டு c/λ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ hc/λ0னா λ0 த்ரெஷோல்டு வேவ் லென்த். அப்போ கொடுக்குற எனர்ஜி வந்து ஈங்கிறது கிரேட்டர் தென் 5 இருக்கணும், அப்போ தான் எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். அப்புறம் நியூ வந்து கிரேட்டர் தென் நியூ0 இருக்கணும், அப்போ தான் எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். இல்லை இன்னும் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா λ லெஸ் தென் λ0 அப்படி இருந்தால் தான் எலக்ட்ரான் எமிட் ஆகும். ஏன்னா வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு λ. நியூ வந்து கிரேட்டர் தென் நியூ0 இருக்கலாம், ஆனால் λ லெஸ் தென் λ0 இருக்கணும், அப்போ தான் எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகும், ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். அப்புறம் தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், அதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கொடுக்குற எனர்ஜி வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறதுனால கொடுக்குற எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணால் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எனர்ஜி ஆர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி இன்சிடென்ட் லைட் டிபெண்ட்ஸ் ஒன்லி டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கைனடிக் எனர்ஜி. அப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் எலக்ட்ரான், அப்போ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டில் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இப்போ எலக்ட்ரான் வந்து அங்கேருந்து வருது அப்படின்னா அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது? இப்போ ஒரு எலக்ட்ரான் ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னா, வேகமாக ஃபாஸ்டஸ்ட் ஒரு 10 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 எலக்ட்ரான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது, 5 எலக்ட்ரான் ஒரு மீடியம் ஸ்பீடில், 2 எலக்ட்ரான் ரொம்ப ஸ்லோவாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆனோடு பொட்டன்ஷியலுக்கு ஒரு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்தோம்னாவே அந்த 2 எலக்ட்ரான் மெதுவாக அப்படியே ரிப்ளை போயிடும். இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதுக்கு பதில் ரீட்டார்டிங் பொட்டன்ஷியல், நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஆனோடுக்கு மீதி இருக்கிற 5 போயிடும், மீடியம் வெலாசிட்டி இருக்கிற எலக்ட்ரான். அதுக்கப்புறம் இந்த 3 ஃபாஸ்ட்டாக வருது பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்பீடஸ்ட் எலக்ட்ரான் ஃபாஸ்டஸ்ட் எலக்ட்ரான், அதை ரிமூவ் பண்ணோம்னா இன்னும் அதிகமான நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கணும், அப்போ தான் ரிப்ளை மறுபடியும் கேத்தோடுக்கு போகும். அதுதான் வந்து கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு EV0. இது வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோட எனர்ஜி. V0ங்கிறது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், ஈங்கிறது அந்த எலக்ட்ரான் எனர்ஜி இன்ட்டு EV0ன்னு சொல்லுவாங்க. இந்த எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் ஹையஸ்ட் ஸ்பீட் எலக்ட்ரானும் அப்படியே ரிப்ளை போயிடும். ஸோ கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் ஈக்குவல் டு EV0ன்னு சொல்லுவாங்க. எப்படி கைனடிக் எனர்ஜி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் ஃப்ரீக்வன்சி, அதாவது இன்சிடென்ட் லைட்டோட எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், அது இன்க்ரீஸ் ஆனால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி மற்றபடி வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டென்சிட்டி வச்சு வேரி பண்ணலாம். இன்டென்சிட்டி ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட்டு. ஸோ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் என்ன அர்த்தம்னா, இன்டென்சிட்டினாவே நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பெர் யூனிட் ஏரியா இன் கிவன் டைம். அப்போ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் நிறைய ஃபோட்டான் வந்து விழுவோம், அப்போ நிறைய ஃபோட்டான் வந்து விழுந்துச்சுன்னா நிறைய எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். பேசிக் கிரைட்டீரியா என்னது? எல்லா ஃபோட்டானுடைய எனர்ஜியுமே மஸ்ட் பி கிரேட்டர் தென் த ஒர்க் ஃபங்க்ஷன். அப்படி இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரான் ரிலீஸே ஆகும். ஸோ அதுதான் பேசிக் கிரைட்டீரியா. அந்த பேசிக் கிரைட்டீரியா இருக்கும்போது இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்டென்சிட்டி இஸ் தட் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட்டட். நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் வந்து நிறைய எலக்ட்ரான் எமிட்டன்ஸ்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாக கிரியேட் ஆகும், அப்போ கரண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இன்டென்சிட்டி இஸ் தட் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் இஸ் தட் ப்ரொபோர்ஷனல் டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அதே ஃப்ரீக்வன்சி எல்லாம் சேம் கான்ஸ்டன்ட்டாக தான் வச்சுருக்கீங்க. ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக தான் இருக்குது, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னா எலக்ட்ரான் எமிட் ஆகுது. இப்போ இன்டென்சிட்டி ஒரு இன்டென்சிட்டி I1க்கு இன்டென்சிட்டி இருக்கும்போது I1ங்கிற கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிற இன்டென்சிட்டிக்கு இந்த கரண்ட் வருது, அப்போ I2 இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். I3 இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகலை. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன படிச்சிருந்தோம்? அதாவது ஃபாஸ்ட்டாக ஒரு எலக்ட்ரானை தடுக்கிறது தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், கரண்ட் நிறுத்தணும், ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட்டை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு. இங்கே வந்து இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாகவே போகாது. இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஃபாஸ்ட்டாக போனோம்னா அது கைனடிக் எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் லைட் அந்த கான்செப்ட். ஸோ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த கான்செப்ட் இங்கே இருக்குது. இது கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியல் இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது. கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியல்னா ஆனோடு பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு மெதுவாக வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, எலக்ட்ரான் ரொம்ப மெதுவாக வந்துட்டு எலக்ட்ரான் ஃபாஸ்ட்டாக வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். ஏன்னா பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணால் அப்போ கரண்ட்னு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஓரளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகும்.
ஆகும். அதான் பீக் வேல்யூ. இங்கேருந்து வந்துகிட்டே இருக்குது, ஆனால் பீக் வந்து ஒரே வேல்யூ. இந்த சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஃப்ளாட் கர்வாக வரும். ஏன் ஃப்ளாட் கர்வாக வருதுன்னா, எவ்வளோ எலக்ட்ரான் எமிட் ஆகுது அவ்வளோ தானே ஃபாஸ்ட்டாக இழுக்க முடியும். எமிட் ஆகிறோட அதிகமான எலக்ட்ரான் இழுக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ ஆனோட பொட்டன்ஷியல் எவ்வளோ தான் பாசிட்டிவாக கொடுத்தினாலும் 10 எலக்ட்ரான் எமிட் ஆச்சுன்னா 10 தான் ஃபாஸ்ட்டாக நடியும். ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது 3 ஃபாஸ்ட்டாக வந்து ஒட்டிட்டு பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் 5 வந்து அட்டாச் ஆகிக்கும். மீதி 2 வரும்னா அப்போ பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண அந்த 2 வந்து அட்டாச் ஆகிக்கும். மெதுவாக வரது கூட வேகமாக வந்து அட்டாச் ஆகிக்கும். பட் அதுக்கு மேலே 10க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்டென்சிட்டி அவ்வளோதான் இருக்குது. அத்தனை தான் ஃபோட்டான் வந்து இடிச்சு எலக்ட்ரான் வந்து எமிட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த கான்செப்ட். ஸோ இன்டென்சிட்டி, ஃபோட்டோ கரண்ட் எல்லாம் தான் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் இன்டென்சிட்டி. நெக்ஸ்ட் இப்போ ஃப்ரீக்வன்சி பார்ப்போம். ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி nu1, nu2, nu3 இருக்குது. இப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சினா இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி. எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் லைட் ஈன்னு டினோட் பண்ணுவாங்க. E = h nu. ஸோ எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சி டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. ஸோ இப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணால் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக கைனடிக் எனர்ஜி தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா E = 5 + h/m² படிச்சிருப்பீங்க. ஸோ 5 கான்ஸ்டன்ட் ஒரு மெட்டீரியலுக்கு. அது ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி தான் யூஸ் ஆகும். மீதி இருக்க எனர்ஜி எல்லாம் எங்கே போகும்? கைனடிக் எனர்ஜிக்கு தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா nu1ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி. அப்போ nu1 < nu2 nu3ன்னு சொல்கிறாங்க. அப்போ nu1 தான் லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு V01ங்கிறது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். நெகட்டிவ் சைனுங்கிறது ஆப்போசிட்டில், அதாவது நெகட்டிவ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம்ல, அதனால தான் அது ஆப்போசிட் நெகட்டிவ் சைன் சொல்கிறாங்க. V01, V02, V03 இது 3 மேக்னிடியூடில் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் எதுக்கு அதிகமாக இருக்கும்? V03க்கு தான் மேக்னிடியூட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ nu1ங்கிற ஃப்ரீக்வன்சிக்கு V01ங்கிற ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், nu2க்கு V03, V02, nu3க்கு V03. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இதெல்லாம் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக. ஸோ புரிஞ்சுதா? ஆனால் கரண்ட் சேமாக தான் இருக்கும். கரண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அது எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் டேரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு கைனடிக் எனர்ஜி இஸ் டேரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இந்த ஃப்ரீக்வன்சிங்கிறது இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி அல்லது இன்சிடென்ட் லைட்டோட எனர்ஜின்னு கூட சொல்லலாம். அப்போ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ பார்ட்டிகல் நேச்சர் பார்த்தோம். இப்போ வேவ் நேச்சரில் பார்த்தீங்கன்னா de-Broglie தான் வேவ் நேச்சர் பற்றி சொல்லியிருந்தார். எலக்ட்ரானுக்கு சொல்லியிருந்தார், இல்லை இப்போ காமனாக ஒரு பார்ட்டிகளுக்கு. அதாவது λ = h/pன்னு சொல்லியிருந்தார். இங்கே ஹச்சுங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், பிங்கிறது மொமெண்டம், லாம்டாங்கிறது வேவ் லென்த். ஸோ இந்த h/p பி மொமெண்டம் mvன்னு தெரியும். அதை அப்படி சப்ஸ்டிட் பண்ணி λ = h/mvன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா λ = h/√2mEVன்னு எழுதலாம். அந்த EVங்கிறது EV0 தான், அதாவது கைனடிக் எனர்ஜி தான். ஓகேங்களா? ஸோ கைனடிக் எனர்ஜினா ½ mv², மேக்ஸிமம் = EV0 அந்த கான்செப்ட். அப்புறம் 2mEV அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கைனடிக் எனர்ஜி = ½ mv² சொல்லியிருப்பீங்க. ஸோ ½ mv²னா p²/2m எழுதலாம். ஸோ கைனடிக் எனர்ஜி = p²/2m. கைனடிக் எனர்ஜிக்கு இன்னொரு ஃபார்முலாம் தெரியும், EVன்னு சொல்லிட்டு. ஸோ p²/2m = EVன்னு சொல்லலாம். ஸோ p = 2mEVன்னு சொல்லிக்கலாமா? √2mEV. ஸோ அதான் p = √2mEVன்னு எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும், ஈங்கிறதுலையும் ஹச்சுங்கிறது தெரியும். அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது 1.227/√v சொல்லுவாங்க. ஸோ வேவ் லென்த்துக்கும் பொட்டன்ஷியலுக்கும் இந்த ரிலேஷன். இப்படி உங்களுக்கு சம் கேட்பாங்க. நேனோமீட்டர் தான் இதுக்கு யூனிட்டு. இதே ஆம்ஸ்ட்ராங்கில் எழுதணும்னா 12.27 ஆம்ஸ்ட்ராங் /√vன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இன்னும் மாற்றி எழுதலாம். இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். h/mv = this h/√2mEVன்னு எழுதணும்னா ஸோ வெலாசிட்டி = √2eV/mன்னு சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ரீஷஃபில் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் per second. இதுக்கெல்லாம் அதிகமாக கேட்பாங்க நிறைய எக்ஸாமில். அதாவது இப்போ ஒரு பல்ப் இருக்குது, ஒரு லேம்ப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நிறைய லைட் எமிட் ஆகுது. அப்போ ஒவ்வொரு ஃபோட்டான எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்ன கலர் லைட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஆம்ஸ்ட்ராங் நம்மளுக்கு தெரியும். இல்லை கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, நம்ம அந்த வேவ் லென்த் வச்சோ இல்லை ஃப்ரீக்வன்சி வச்சோ எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். எனர்ஜி ஆஃப் சிங்கிள் ஃபோட்டான் தான், அது மொத்த எனர்ஜி கிடையாது. அந்த பல்போடைய பவர் பார்த்தீங்கன்னா வாட்டில் கொடுத்துருப்பாங்க. வாட்டுங்கிறது SI யூனிட் தான், ஜோலுங்கிறது SI யூனிட். எலக்ட்ரான் வோல்ட்டை நீங்கள் ஜோலில் மாற்றணும். கொஸ்டினில் வந்து எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஜோலில் தான் மாற்றிக்கணும். ஸோ இப்போ வந்து பல்புக்கு வந்து வாட்டுன்னு இருக்குது. ஸோ வாட்டுங்கிறது SI யூனிட். ஸோ பல்பு அந்த பவர் வாட் 40 வாட் 50 வாட்ஸ் அப்படிங்கிறாங்கன்னா அது மொத்த எனர்ஜி அர்த்தம். டோட்டல் எனர்ஜி அப்படின்னா பவர். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் = டோட்டல் எனர்ஜி பவர் பை எனர்ஜி ஆஃப் சிங்கிள் ஃபோட்டான். ஓகேங்களா? ஸோ பவர்னா டோட்டல் எனர்ஜி டிவைட் பை சிங்கிள் ஃபோட்டான். அப்போ டோட்டல் பை சிங்கிள்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் கிடச்சிரும். ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் per second அப்படின்னு சொல்லுவாங்க. பவர்னா பவர் ஆஃப் சோர்ஸ், லேம்ப் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே SI யூனிட்டில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு கொஞ்சம் அதிகமாக சம்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். இவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ de-Broglie வேவ் லென்த் இருக்குது, வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, வேவ் நேச்சர் ஆஃப் லைட் இருக்குன்னு சொன்னாங்க. அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு இவங்க ஒரு அப்பேரட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. எப்படி வேவ் நேச்சர் இருக்கும்னு சொல்லிட்டு அதை இன்டர்ஃபரன்ஸ் வச்சு பார்க்குறதுக்கு இவங்க சொன்ன அப்பேரட்டஸ். அது வேக்யூம் சேம்பரில் ஒரு அப்பேரட்டஸ் இருக்குது. இது கேத்தோடு. இந்த கேத்தோடில் பார்த்தீங்கன்னா இதை ஹீட்டிங் ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்க.
இந்த ஹீட்டிங் ஃபிலமெண்ட் அந்த கேத்தோட்னு சொல்லுவாங்க. நம்ம நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கறதுனால இதுங்க வந்து எலக்ட்ரான் எமிட் ஆகும். இந்த எலக்ட்ரான் வந்து அக்சலரேட்டர், அதாவது பொட்டன்ஷியல் டிபெண்டன்ட் அக்சலரேட்டர் மூலிமா எலக்ட்ரான் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி பீம் மாதிரி போய் பட்டு நிக்கல் டார்கெட்டில் படும். இந்த நிக்கல் டார்கெட்டில் பட்டோடனே இது பார்த்திங்கன்னா மறுபடியும் டிஃப்ளெக்ட் ஆகும். அந்த டிஃப்ளெக்ட் ஆகிறத வந்து டிரெக்டர் வந்து கலெக்ட் பண்ணோம். இது வந்து ஒரு கேல்வனோமீட்டர் கனெக்டாக இருக்கும். அந்த கேல்வனோமீட்டரில் கனெக்ட் பண்ணுற அந்த டிஃப்ளெக்ஷன் தான் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் டிஃப்ளெக்ஷன், அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டிஃப்ராக்டட் எலக்ட்ரான் பீம் வந்து எப்படி டிஃப்ராக்ட் ஆகும்னா, அந்த தீட்டாங்கிறது டிஃப்ராக்டட் ஆங்கிள் போகும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 54 வோல்ட் அது மாதிரி இருக்கிற 54 வோல்ட்டில் 54 வோல்ட்டுங்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு இந்த டிஃப்ராக்ஷன் பார்த்திங்கன்னா டிஃப்ராக்ஷன் இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் இன்டர்ஃபரன்ஸ் அட் டீட்டா ஈக்குவல் டு 52 டிகிரி இந்த கான்செப்ட் சொல்லியிருந்தாங்க. அதாவது டீட்டாங்கிற 52 டிகிரி அப்போ மேக்ஸிமம் இன்டர்ஃபரன்ஸ் வந்து டிஃப்ராக்ஷன் இன்டென்சிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் வந்து டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான் இந்த கொஸ்டின். இதில் வந்து இந்த ஃபார்முலாஸ் 4 ஃபார்முலாஸ் தான் இதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ஐன்ஸ்டீன் ஃபோட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷனை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு. அதை சால்வ் பண்ணுறது தான். அப்புறம் ஒரு மெட்டல் கொடுத்துட்டு அந்த மெட்டலேருந்து எலக்ட்ரான் எமிட் ஆகுமா எமிட் ஆகாதான்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் எப்போ எமிட் ஆகும் எப்போ எமிட் ஆகாது. எப்போ எமிட் ஆகும்னா ஒர்க் ஃபங்க்ஷனோட கிவன் எனர்ஜி அதிகமாக இருக்கணும், இன்சிடென்ட் லைட் எனர்ஜி அதிகமாக இருக்கணும், அப்போ தான் எமிட் ஆகும். அந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. இப்போ 2 மெட்டல் கொடுத்து ABC 3 மெட்டல் கொடுத்துட்டு எதில் எமிட் ஆகும்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்சிடென்ட் லைட்டோட வேவ் லென்த்தோ ஃப்ரீக்வன்சியோ எனர்ஜி கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் சேம் யூனிட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க முதல்ல. அப்புறம் நம்ம இன்சிடென்ட் லைட்டோட எனர்ஜி வந்து எந்த ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமாக இருக்கும் அந்த மெட்டலில் இருந்தால் எலக்ட்ரான் எமிட் ஆகும். அப்படி கான்செப்ட் கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் எலக்ட்ரான் வந்து ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட்டில் வந்து எலக்ட்ரான் அந்த கேத்தோடில் இன்ஸ்டன்ட் எனர்ஜி பட்டவுடனே எலக்ட்ரான் உடனே ரிலீஸ் ஆகிடும். அது இன்ஸ்டன்டேனியஸ்னு சொல்லுவாங்க. டோட்டல் மொமெண்டம் கன்சர்வ்டு, டோட்டல் கைனடிக் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி கன்சர்வ்டுன்னு சொல்லுவாங்க. பட் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் மே நாட் பி கன்சர்வ்டு, அந்த கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் உடனே ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் இதுதான் இப்படி தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க கான்செப்ட் சொல்லலாம். ஓகேங்களா?